திருச்செந்தூரில் பெய்த கனமழையின் காரணமாக 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்செந்தூரில் கனமழை பெய்திருக்கிறது. தற்போது திருச்செந்தூரில் பெய்த கனமழையின் காரணமாக 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுடலைமணி செல்வனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் திரு சுடலைமணி, அங்கு என்ன நடந்தது? கூடுதல் விவரம் என்ன? நிச்சயமா விக்னேஷ், அதாவது நேற்றைய தினம் பெய்த திருச்செந்தூர் பகுதியில் பெய்த தொடர் மழையின் காரணமாக தற்போது ஒரு 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் என்பது புகுந்துள்ளதால் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பெரிதும் அவதியடைந்து வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி போன்ற பகுதிகளில் தொடர் கனமழை என்பது பெய்து வருகிறது. நேற்று மாலை சுமார் 3 மணி அளவில் தொடங்கிய மழை என்பது நள்ளிரவு 12 மணி அளவில் இந்த மழை என்பது தொடர்ந்து பெய்தது. இதன் காரணமாக திருச்செந்தூர் மட்டுமல்லாமல் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிக அளவில் மழையின் தாக்கத்தால் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டது. குறிப்பாக திருச்செந்தூர் பகுதியில் உள்ள ஜீவா நகர் பகுதியில் இந்த தொடர் மழையின் காரணமாக சுமார் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் என்பது புகுந்துள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதி மக்களின் நிலை என்பது இன்றைய தினம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் என்பது உள்ளது. அந்த வீடுகளை சுற்றிலும் இந்த மழைநீர் என்பது தேங்கியுள்ளதால் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாத ஒரு நிலை என்பது நீடித்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வீடுகளில் புகுந்த மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கு வழியில்லாமல் தற்போது தங்கள் வீடுகளில் உள்ள சிறிய அளவிலான மோட்டார் மூலமாக இந்த மழைநீரை வெளியேற்றும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனாலும் தொடர்ந்து மழைநீர் என்பது வீடுகளுக்குள் புகுந்த வண்ணம் உள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் உள்ள முக்கிய வீதிகளிலும் இந்த மழைநீர் என்பது தேங்கியுள்ள காரணத்தினால் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அடிப்படை வசதிகளுக்காக வெளியே செல்ல முடியாத ஒரு நிலை என்பது நீடித்து வருகிறது. உடனடியாக நகராட்சி நிர்வாகம் தலையீடு செய்து இந்த தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விக்னேஷ், நிச்சயமா சுடலைமணி, மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருப்பதை பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.